மரணங்கள் ஏற்படுகிறது. அப்போ எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்ணக்கூடிய உணவு. தினந்தோறும் மனிதனாய் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம உணவு எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னவா இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய சரீரமும் இருக்கும். நம்முடைய யோசனை கூட இருக்கும். நீங்க சுகரை எடுத்துட்டே இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகமா பசி எடுக்கும். ஏன் உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுகர் எடுக்கும் பொழுது சுகர் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய ரத்தத்துல சுகர் ஸ்பைக் ஆகும். ஸ்பைக் ஆகும் பொழுது அது ஒரு உச்சத்துல போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துடும். கீழே வருகிற அந்த வேலையில உங்களுடைய சரீரத்துல பலன் இல்லாதது போல இருக்கும். பலன் இல்லாத நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்க. அது ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும் பாருங்க. இறங்குற வேலையில நீங்க சாப்பிடுவீங்க, மறுபடியும் அதே மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கிறதுனால அங்கதான் நிறைய பேருக்கு வியாதி வரும்.